இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், பாவத்தின் சக்திகளில் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்முடைய உணர்வுகளில், சிந்தனையில், பேச்சில், பார்வையில் இருக்கிற அந்த பாவத்தின் சக்திகளை இயேசுவின் இரத்தம் கழுவி நமக்கு புதுவாழ்வு தந்து விடுகிறது. நம்முடைய உடலில் இருக்கிற பலவீனங்கள், நோய்கள், கட்டுக்களில் இருந்து இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி நமக்கு விடுதலை தந்து விடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கனடாவில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் சார்பாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடவுளுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது, வல்லமை உள்ளது. முக்கியமாக இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிப்போம் என்றால், கடவுள் அவருடைய வார்த்தையை நமக்கு வாழ்வாக கொடுத்திருக்கிறார், ஒரு மருந்தாக கொடுத்திருக்கிறார், ஒரு உணவாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதும், அந்த வார்த்தையை நமக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் பொழுதும், அந்த வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நலமானவைகளை காணும்படி செய்கிறது, சுகத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, உறுதியை தருகிறது, வெற்றியை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய வார்த்தை வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க போகின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், The Power of the Blood, இரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனாலே பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிணிகளில், நோய்களில், கட்டுக்களில், தொல்லைகளில், பல தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எவ்வளவோ பணம் செலவழிக்கிறார்கள், எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறார்கள். இறுதியிலே அவைகள் ஒன்றும் பலன் கொடுக்காமல் போகும் பொழுது அவர்கள் மனமுடைந்து போய்விடுகிறார்கள். பல மக்கள் சில நோய்களுக்காக வைத்தியரிடத்திலே கொண்டு போய் காட்டுகிறார்கள். எந்த தொழில்நுட்பத்தாலும் அவருடைய நோயை கண்டுபிடிக்க கூட முடியாமல் தவிக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் இரத்தம் ஏன் நமக்காக சிந்தப்பட்டது, அதனுடைய வல்லமை என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் நாங்கள் புதுப்படைப்பாக மாற முடியும், புது வாழ்வு பெற முடியும், புதிய வல்லமையோடு வாழ முடியும். நம்முடைய குணங்களில் இருந்து விடுதலை, நம்முடைய சிந்தனைகள், பார்வையில், திட்டங்கள் எல்லாம் விடுதலை உண்டாகிறது, வெற்றியின் சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. நம்முடைய உடல் நோய்களிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது. சந்ததி சந்ததியாக நம்மை தொடர்ந்து வருகிற எத்தனையோ விதமான சாபக்கட்டுகள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் செய்த சில தீமைகள் அது நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில நேரம் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதனாலேயே குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் கசப்புகள், போட்டி, பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள் என்று எத்தனையோ தீமைகள் நடக்கிறது. அதுபோன்ற எல்லா விதமான சாபத்திலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிக அவசியம். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கும். இந்த உலகத்திலே கடவுளை நம்புகிற பிள்ளைகள் எல்லோருக்காகவும் தரப்பட்ட ஒரு பெரிய மருந்து, ஒரு பெரிய அடைக்கலம் எதுவென்றால் இயேசுவின் இரத்தம். நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தத்தை நாம் தியானித்து அந்த இரத்தத்தில் எங்களை அர்ப்பணிக்கலாம். Ephesians chapter 1 verse 7 says, In Jesus we have redemption through His blood, the forgiveness of sins,
in accordance with the riches of God's grace. எபேசியர் 1:7 பாருங்கள். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வாழ்வுக்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். இயேசு இரத்தம் சிந்தி அருள் வளத்துக்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். அந்த மீட்பில் நாங்கள் குற்றங்களில் இருந்து மன்னிப்பு பெறுகிறோமாம். இப்ப நம்முடைய குற்றங்கள், நம்முடைய அடிமைத்தனங்கள் எதனால் அகற்றப்படுகிறது என்றால் இயேசுவின் இரத்தத்தினால். The most wonderful power God has ever given to mankind is the power of blood. ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் தந்திருக்கின்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று என்னவென்றால் வல்லமை உள்ள கிறிஸ்துவின் இரத்தமாகும். The blood of Jesus Christ will never lose its power for the plan of redemption. மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு போதும் சக்தி இழந்து போவதில்லை. Until you understand the power of blood. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளும் வரைக்கும், the purity of blood, அந்த இரத்தத்தின் தூய்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும், the purpose of blood, அந்த இரத்தம் சிந்துவதனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும், the protection of blood, அந்த இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும், you will never understand God's plan for mankind. கடவுளுடைய திட்டம் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன என்பதை உங்களால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. அதனாலே இயேசுவின் இரத்தம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதையும், எங்களை பற்றி இறைவன் என்ன திட்டம் வைத்திருந்தார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, without the blood of Jesus Christ, Christianity is a powerless gathering. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது ஒரு சக்தி அற்ற ஒன்று கூடலாகும். அன்பானவர்களே, without the blood of Jesus Christ, the church is the religious brotherhood of people living in complete hopelessness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இல்லாமல் திருச்சபை மக்களுடைய கூட்டம் என்பது வெறும் ஒரு ஒன்று கூடலாக இருக்குமே தவிர அதிலே ஒரு நம்பிக்கை இருக்காது. Without the blood of Jesus Christ, our preaching is useless and our worship is meaningless. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் அன்பானவர்களே, எங்களுடைய போதனை பயனற்றதாக போய்விடுகிறது. எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. Without the blood of Jesus Christ, we will have rituals without spiritual power. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் நாங்கள் பல ஆன்மீக முறைகளை வைத்திருப்போம், ஆனால் அதற்குள்ளே ஆவிக்குரிய வல்லமை இருக்காது. We will have a ceremony without change. நாங்கள் வழிபாடுகள் செய்வோம், ஆனால் அதனால் எங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது. We will have disciples without divine power. நாங்கள் சீடர்களை வைத்திருப்போம், பணியாளர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஆன்மீக சக்தி இருக்காது, தூய வல்லமை அவர்களுக்குள் இருக்காது. Without the blood of Jesus Christ,
the church is nothing because it cannot offer anything to the soul. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் திருச்சபை என்பது அன்பானவர்களே ஒன்றும் இல்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாத நேரத்தில் ஆன்மாக்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. A drop of precious blood frees you from the bondage of sin. விலை மதிப்பற்ற இரத்தத்தின் ஒரு துளி உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறது அன்பானவர்களே. It cleanses your sin whiter than snow. பனியை விட வெள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் ஒரு துளி இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி விடுகிறது. God buried your sin in the deep sea, never to be remembered again. இயேசு கிறிஸ்துவின் ஒரு துளி இரத்தத்தினால் தந்தையாகிய கடவுள் உங்களுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே தாட்டு விடுகிறார். அது ஒரு போதும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்படாதபடி அதை தந்தையாகிய கடவுள் சமுத்திரத்தின் அடியிலே தாட்டு விடுகிறவராக இருக்கிறார். A drop of blood from the Lamb of God make the angel write your name in the book of life of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் ஒரு துளி இரத்தத்தினால் தேவதூதர்கள் உங்களுடைய பெயரை செம்மறியின் வாழ்வின் புத்தகத்திலே எழுதி விடுகிறார்கள். The bad smell of your sin will be removed from you forever by the blood of Christ. பாவத்தின் துர்நாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழுவதுமாக அகற்றப்பட்டு விடுகிறது. A drop of the power of blood, you are no longer a slave. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு துளி இரத்தத்தினால் நீங்கள் அடிமைகளாய் இல்லாதபடி, பாவத்துக்கு அடிமைகளாய் இல்லாதபடி மீட்கப்பட்டு விடுகிறீர்கள் அன்பானவர்களே. Your chains are broken. உடைய பாவத்தின் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. எதனால்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு மட்டும்தான் இதை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. எந்த மாத்திரையாலும், எந்த மருந்தாலும், எந்த இறை ஊழியர்களாலும், எவ்வளவு பெரிய கட்டடங்களாலும், எந்த பெரிய ஆலயத்தினாலும், எவ்வளவு பெரிய வழிபாடுகளினாலும் இல்லை அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் இவைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு மனிதன் புது படைப்பாக மாற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் புது வாழ்வு பெற வேண்டும் என்றால், புதிய குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் அது முடியும். You are the person adopted into the kingdom of God to become the child of the king. நீங்கள் அரசருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய இறையாட்சிக்குள் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are royalty. நீங்கள் யார் என்றால் அன்பானவர்களை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நீங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். இல்லை என்றால் நாம் பாவத்தின் அடிமைகளாக இருக்கிறோம். அடிமை வாழ்வில் இருந்து அரச குடும்பத்தின் அரசர்களாக, அந்த குடும்பத்தின் அங்கத்தவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டு விடுகிறோம். You are loved. நீங்கள் இறை தந்தையால் அன்பு செய்யப்படுகிறீர்கள். You are worthy to wear the crown of the life because of Christ's blood. நீங்கள் மீட்பின் அந்த தலைமுடியை அணிந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவராக நீங்கள் மாற்றப்பட்டு விடுகிறீர்கள். எதனாலே என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அன்பான சகோதர சகோதரிகளே, you are appointed to wear the cloth of righteousness because of Christ's blood. நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதியின் ஆடையை அணிய நீங்கள் நியமிக்கப்பட்டு தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறீர்கள். எதனாலே?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். துணியின் ஆடையை நாம் வேண்டி அணிந்து கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் வேண்டி அணிந்து கொள்ளலாம். எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையை நாம் அணிந்து கொள்ளலாம். அந்த ஆடை நம்முடைய உடலைத்தான் மறைக்கும், அந்த உடலைத்தான் பாதுகாக்கும், நம்முடைய ஆன்மாவை அல்ல. நாம் அணிகின்ற ஆடை நம்முடைய உடலைத்தான் அழகுபடுத்தி காட்டும், ஆன்மாவை அல்ல. ஆன்மாவை அழகுபடுத்த வேண்டும் என்றால் மீட்பின் ஆடை அணிய வேண்டும். அந்த மீட்பின் ஆடையை நாம் விலை கொடுத்து வேண்ட முடியாது. நாம் எவ்வளவு சபங்கள் செய்கிறோம் என்றோ அல்லது எவ்வளவு ஆன்மீக கடமைகள் செய்தாலும் அதை வேண்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது அந்த மீட்பின் ஆடை நமக்கு இறைவனால் உடுத்தப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, you are appointed to live in a mansion built by the King of Kings because of Christ's blood. ராஜாக்களின் ராஜாக்களை, அரசராகிய அரசரால் கட்டப்பட்டிருக்கிற இந்த மகா பெரிய மாளிகைக்குள்ளே நீங்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள். எதனாலே என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். You become a member of God's family when the blood of Jesus Christ is washing your life. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவுகிறதோ அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய குடும்பத்தின் அங்கத்தவராக மாறிவிடுகிறீர்கள். அன்பானவர்களே, Saint Peter says the blood of Jesus Christ is precious. தூய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் மதிப்பற்றது, விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். Only the precious blood of God's immaculate lamb can save you. அந்த விலை மதிப்பற்ற செம்மறியாட்டின் இரத்தம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்வை மீட்க வல்லதாக இருக்கிறது. The blood of animals cannot save you from sin, my friend. மிருகத்தின் இரத்தம் உங்களை பாவத்திலிருந்து ஒருபோதும் மீட்காது. Any human work cannot save you from sin. எந்த மனிதர்களுடைய வேலையும் எந்த மனிதர்களுடைய செயல்பாடும் பிரயாசமும் அவர்களை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. The only thing that can save you is the precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தம் ஒன்றுதான் உங்களை பாவத்திலிருந்து மீட்க வல்லதாக இருக்கிறது. Salvation is not possible through church membership. நாம் ஒரு ஆலயத்திலே அங்கத்தவராய் இருப்பதனால் நமக்கு மீட்பு கிடைத்து விடுவதில்லை. You are saved only by the blood of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் மட்டும்தான் மீட்படைகிறீர்கள். Only Jesus' blood can remove the death penalty from your life. உங்களுடைய மரணத்தின் தண்டனையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் எங்களை விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. The Bible says Jesus became a curse to us on the cross. பைபிள் திருமறை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே சாபமாக தொங்கினார், சாபமாக மாறினார் என்று. That curse was broken when Jesus said, "It is over" on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சொன்ன பொழுது, அன்பானவர்களே, எல்லா விதமான சாபங்களும் உடைக்கப்பட்டாயிற்று, அகற்றப்பட்டாயிற்று. You became a royalty in the kingdom of God. ஆண்டவருடைய இறையரசிலே நீங்கள் அரச குடும்பத்தின் அங்கத்தவராக மாறிவிடுகிறீர்கள். Without blood there is no hope, there is no future. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் நமக்கு எதிர்கால நம்பிக்கையும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. But with the blood we have everlasting life. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் முடிவில்லா வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, முடிவில்லா வாழ்வை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுதுதான்
நமக்கு முடிவில்லா வாழ்வு கிடைத்து விடுகிறது. There is victory over death. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது மரணத்திலிருந்து வெற்றி கிடைத்து விடுகிறது. There is victory over hell. நரகத்திலிருந்து நமக்கு வெற்றி கிடைத்து விடுகிறது. There is victory over the grave, over the enemies. கல்லறையில் இருந்தும் எதிரி இடத்திலிருந்தும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை கிடைத்து விடுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, the blood of Jesus Christ is the only way to salvation. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் நம்முடைய மீட்புக்கான ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. அன்பானவர்களே, you were created by the mighty act of God, and God so deeply loves you. நீங்கள் வல்லமையுள்ள கடவுளுடைய செயலினால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இறைவன் உங்களை ஆழமாக அன்பு செய்கிறார். Our loving God gave His only begotten Son, Jesus Christ, to die in your place and redeem you from your sin. தந்தையாகிய கடவுள் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பினால் அவருடைய திருமகனை எங்களுக்கு தந்து, எங்களுக்காக அவர் சிலுவையிலே அவரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தந்தையாகிய கடவுள் திருமகனாக இயேசு கிறிஸ்துவை இருக்கும்படி செய்தார். If you were the only one on planet, Jesus Christ still would have died to redeem you. நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருப்பீர்களாக இருந்தாலும் உங்கள் ஒருவருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். That is how loved you are. அவ்வாறுதான் நீங்கள் இறைவனால் அன்பு செய்யப்படுகிறீர்கள். If you live in a prison of bad habit, painful emotions, addiction, and you desire to be set free, நீங்கள் பலவிதமான பாவ பழக்கத்தின் சிறையிலும் அல்லது வேதனை நிறைந்த உணர்வுகளுக்குள்ளும் அல்லது பலவிதமான தீமையான பழக்க வழக்கங்களுக்குள்ளும் சிறைப்படுத்தப்பட்டு அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால், I am telling you that by the precious blood of Jesus Christ, today you can have total freedom. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் வல்லமையினால் இன்று நீங்கள் அவைகள் அனைத்திலும் இருந்து முற்றும் முழுவதுமாக விடுதலை வாழ்வு பெற முடியும். Lay your past at the foot of the cross and begin to live a victorious life. உங்களுடைய எல்லா விதமான கடந்த காலங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே, சிலுவையின் பாதத்திலே கொண்டு வந்து வைத்துவிட்டு வெற்றியான வாழ்க்கை வாழ ஆரம்பியுங்கள். அன்பானவர்களே, break the shame barrier from your past sorrows and pain. உங்களுடைய அவமானம் என்கிற அந்த தடையை நீங்கள் உடைத்து உங்கள் வேதனை, துன்பம் என்கிற நிலையிலிருந்து விடுதலை பெற்று வாழ இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுங்கள். If you feel there is a barrier you cannot break out, today I know that Jesus Christ went to the cross and took on your shame and sin so that you might be made clean and deliverance. என்னால் அந்த தடையை உடைக்க முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லட்டும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் வல்லமையினால், அவர் சிலுவையில் எங்களுக்காக மரித்ததினால் நீங்கள் உங்கள் அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற்று வாழ முடியும். You do not have to carry the guilt of your past any longer. உங்களுடைய கடந்த கால குற்ற உணர்வுகளை, குற்றங்களை நீங்கள் இனி ஒருபோதும் சுமந்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. The past is over. உங்களுடைய கடந்த காலம் முடிந்து விட்டது. Today is a great day to be a child of God. இன்று ஒரு வெற்றியின் நாள்,
நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்படுகின்ற ஒரு நாளாகும். The blood of Jesus Christ can make you pure, whiter than snow. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பனியை விட வெண்மையாக, தூய்மையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Your past is forgiven. உங்களுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டாயிற்று. You are sons and daughters of the mighty God. நீங்கள் வல்லமையுள்ள இறைவனுடைய மகனாக, மகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, you are loved and precious, blessed beyond measure. நீங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு மிக அன்புக்குரியவராக இருக்கிறீர்கள். அளவிட முடியாத அளவுக்கு நீங்கள் அன்பு செய்யப்படுகிறீர்கள். Do you want to be a God's beloved child? நீங்கள் ஆண்டவருடைய அன்பின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Then come to the blood of Jesus Christ. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திலே நீங்கள் வாருங்கள். Do you want healing in your body, soul and your spirit? உங்களுடைய ஆன்மாவிலும் ஆவியிலும் உடலிலும் நீங்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Then come to the blood of Christ. அப்படி என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திலே வாருங்கள். All things are possible to the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லாம் ஆகும். You can be healed through the shed blood of Calvary. கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் பூரண சுகம் பெற்று வாழ முடியும். As long as you believe the blood of Jesus in your life, God will grant you unlimited favor. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அளவிட முடியாத அருளையும் உதவியையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பொழிந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திரு இரத்தத்தின் வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொள்ள திட்டமிட்ட ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய இரத்தம் ஒன்றுதான் எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, சாபத்திலிருந்து விடுவிக்கிறது, தண்டனைகளிலிருந்து விடுவிக்கிறது, கட்டுக்களில் நோய்களில் இருந்து, எல்லா விதமான தீமைகள் இருந்து, பொல்லாப்புகளில் இருந்து, ஆபத்துகள் இருந்தெல்லாம் உம்முடைய இரத்தம் ஒன்றுதான் விடுவிக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவராக இயேசுவே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் விடுதலை பெற்று வெற்றி பெற்று இறையரசின் பிள்ளைகளாய் வாழ்வதற்காகவே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. இதோ இந்த நேரத்தில் அந்த இரத்தம் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் கழுவி விடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய இரத்தம் இதில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தாரையும் கழுவி விடுவதாக. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரத்தமே அடைக்கலமாயிருக்கட்டும். இவர்களுடைய வீட்டுக்கும் இவர்களுடைய பொருட்களுக்கும் இயேசுவின் இரத்தம் அடைக்கலமாயிருப்பதாக. இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே, பிசாசின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று வாழ்வதற்காக உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ அந்த இரத்தம் இந்த நேரத்தில் இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதாக. இயேசுவின் இரத்தம் எல்லா விதமான பிசாசின் வல்லமையில் இருந்தும் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் நீங்கி போவதாக. உம்முடைய பிள்ளைகள் புதுப்படைப்பாய் மாறுவார்களாக. இயேசுவின் இரத்தத்தினால் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் மீட்பின் ஆடையினால் உடுத்தப்படுவார்களாக. பரலோக அரசராகிய கடவுளுடைய அந்த அரசின் பிள்ளைகளாய் இப்பொழுது மாற்றப்படுவார்களாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை ஒரு பரலோக வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நிறைக்கட்டும் ஆண்டவரே, நிறைக்கட்டும். இந்த நேரத்தில் கல்வாரி சிலுவை வழியாகவே எங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஒரு துளி இரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையை, வெற்றியை கொடுக்கிறது. அந்த இயேசுவின் ஒரு துளி இரத்தம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. சாபங்கள் நீங்கட்டும், கட்டுக்கள் அகலட்டும், இருள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் புதுப்படைப்பாய் மாறட்டும், மறுபடியும் பிறந்தவர்களாய் மாறட்டும். இயேசுவின் இரத்தம் எல்லோருடைய ஆன்மாவையும் கழுவுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் இவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் பரலோக ஒளியை காண்பார்களாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் சீடர்களாய் மாறுவார்களாக. கல்வாரி சிலுவை இவர்களுக்கு வெற்றி கொடியாய் இருக்கட்டும். இதோ இந்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சுகமடைவார்களாக. உடல் நோயிலிருந்து சுகம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய உணர்வுகளில் இருந்து சுகமடையட்டும். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் மன அழுத்தம் உள்ளவர்களாக, கவலை வேதனையினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த நேரத்தில் அதில் இருந்து இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குனிய முடியாதபடி, ஒரு பொருளை தூக்க முடியாதபடி, தங்களுடைய உடலிலே பலவிதமான வலிகளை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். கண்களில் உள்ள நோய்கள் சுகமடைவதாக, காதுகளிலே கால்களிலே உள்ள நோய்கள் சுகமடைவதாக,
இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது முதுகெலும்பிலே உள்ள நோய் சுகமடைவதாக, நாரியிலே உள்ள நோய் சுகமடைவதாக, எலும்பு மூட்டுகளில் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து சுகம் பெறட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய பேச்சில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். தவறான பேச்சுக்கள், கூடாத பேச்சுக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நல்ல வார்த்தைகளையும் இறை வார்த்தையும் பேசக்கூடிய அபிஷேகம் இவருடைய நாவில் இப்பொழுது இறங்கி வருவதாக. குடும்பங்களிலே பிரிவினைகளை, கசப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிற பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். பிசாசின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் அகற்றப்படுவதாக. குடும்பங்களிலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒற்றுமையாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது உம்மையே முன்னுக்கு வைத்து, உம்மைக்கு முதலிடம் தந்து உம்மை தேடக்கூடிய ஒரு அபிஷேக பிரசன்னம் எல்லோர் மேலும் வந்து தங்கட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி. பயங்கள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நீங்கி போவதற்காக உம்மை போற்றுகிறோம். உடல் நோய்கள் குணமடைவதற்காக உம்மை போற்றுகிறோம். கட்டுக்கள் இருந்து விடுதலை வருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். லோருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.